ஹலோ கைஸ், நான் உங்கள் விஜய். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கு. அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா CapCut ஆப் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதில் இருக்கிற டெம்ப்ளேட் எஃபெக்ட்லாம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஒரு நல்ல VPN வந்து நான் சஜெக்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த CapCutல இருக்கிற எல்லா எஃபெக்ட்டும் ஒர்க் ஆகும் 100%. ஸோ வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள். ஸோ மொத்தம் நான் வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக அது என்னோட மைனஸ் ஆகிடும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன், CapCut அண்ட் VPN. ஸோ இந்த CapCut ஆப் வந்து உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது எப்படி டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே லிங்க் கிளிக் பண்ண உடனே கூகுள் க்ரோம் போகும். அதில் வந்து 15 செகண்ட் டைம் ஓடும். அது முடிஞ்ச பிறகு கீழே ஸ்கோர் பண்ணிங்கன்னா கண்டினியூ இல்லை வெரிஃபை கேட்கும். அது கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் வந்து 15 செகண்ட் கேட்கும். அதேமாதிரி வெரிஃபை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் 3 டைமில் வந்து 3 டைம் ஓடும். ஸோ அதை கிளிக் பண்ணி 4வது டைமில் வந்து உங்களுக்கு வந்து CapCut ஆப் டவுன்லோட் ஆகிடும். சரிங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும், 5 நிமிஷம் ஆச்சு எடுக்கும். ஏன்னா டைரெக்டாக கொடுத்தா நான் மாட்டிப்பேன். அதனால தான் உங்களுக்கு வந்து அந்தமாரி கொடுக்குறேன். சரிங்களா, அதேமாரி பார்த்தீங்கன்னா இது ப்ரீமியமு. சரிங்களா, எல்லாமே ஒர்க் ஆகும். இது வந்து ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. சரிங்களா, இப்போ வந்து உங்கள் வீடியோவில் வந்து போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து CapCut VPN இன்ஸ்டால் பண்ணி வச்சு இப்போ வந்து CapCut ஓப்பன் பண்ணுறேன். ஸோ நெட் ஆன் பண்ணிக்கோங்க, நெட்டு அண்ட் வைஃபை. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோடு இது. நான் வந்து நோ டென்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ அக்ரிமெண்ட்டு எல்லாத்தையும் கண்டினியூ கொடுத்துட்டு இப்போ உள்ளே வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும் அலோவ் கொடுக்குறேன். ஸோ ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஒரே நிமிஷம். ஸோ உதாரணத்துக்கு என்னோடய இந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், ஃபேண்டாஸ்டிக் ஃபோட்டோ. ஸோ இப்போ வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டேன். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணுறது மேனுவல்லாம் காட்டுது. ஸோ இப்போ வந்து நம்ம எஃபெக்ட் கிளிக் பண்ணுறோம். வீடியோ எஃபெக்ட் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே இருங்க பாருங்கள், கீழே ஒன்றுமே இல்லை. அதேமாரி பாடி எஃபெக்ட்டு அதுவும் வரல. அப்புறம் ஃபோட்டோ எஃபெக்ட்டு. சரிங்களா, ஃபோட்டோ எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகுதா பார்க்கலாம். அப்படியே இருங்க, இதுவும் லோடு எடுக்கும். ஏன்னா வந்து நான் VPN கனெக்ட் பண்ணல. சரிங்களா, ஒன்றா கூட அப்படியே இருங்க, சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஸோ இந்த எஃபெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரமாக வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணலாம். ஷார்ட் ஃபிலிம் அண்டு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போட்டிங்கன்னா வீடியோ எஃபெக்ட் வீடியோ வேணுமா, பாடி எஃபெக்ட்னா பேக்ரவுண்டில் வந்து பேக்ரவுண்டு மாறும். உங்கள் ஃபேஸில் வந்து அனிமேஷன் வச்சுக்கலாம். ஃபோட்டோ எஃபெக்ட்னா ஃபோட்டோவில் இருக்கிற எஃபெக்ட்லாம் மாறும். ஸோ இது வந்து நான் ஃபுல் டீட்டெயில் நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வெளியே வந்துடுறேன். இப்போ என்ன பண்ணீங்கன்னா நான் VPN ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ CapCutல எதுவுமே ஒர்க் ஆகலை. இப்போ வந்து VPN ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து யூடியூப்பு நியூஸு எல்லாமே இருக்குது, இதிலே பார்த்துக்கலாம். அதை நம்ம எதுவுமே பண்ண வேணான்னு நினச்சிங்கன்னா இந்த VPN மேலே இருக்கும் காட்டும் பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ ஓகே கொடுங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கண்ட்ரி வரும். அதில் எந்த கண்ட்ரி நான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன். ஸோ ஜப்பான் கொடுத்துக்கோங்க. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஓகே, இப்போ வந்து ஜப்பான் கொடுத்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஜப்பான் இல்லை சவுத் கொரியா ரெண்டுமே செம்மையாக ஒர்க் ஆகுது. வந்து நான் ஜப்பான் கொடுத்தோன்னே ஒரு சிங்கிள் ஆட் ஒன்று வரும். ஸோ அந்த ஆடு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டைமிங் ஓடும். அப்போ தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் ஆகினு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வரும், இல்லை அப்படி கண்டினியூ ஆகிடும். ஸோ ஆட் வரல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டைமிங் ஓடுது. ஸோ இங்கே தான் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ ஸ்பீட் டவுன்லோட் ஸ்பீட் இருக்குது, அப்லோட் ஸ்பீட் இருக்குது, எல்லாமே காட்டும் இந்த அப்ளிகேஷனில். சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீ தான். இதில் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை. தப்பான விதத்துக்கு யூஸ் பண்ணாதீங்க, நல்ல விதத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் VPN. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம CapCut ஓப்பன் பண்ணுவோம். ஸோ எஃபெக்டில் போகிறோம், வீடியோ எஃபெக்டில் கிளிக் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் புஷ்ஷுன்னு ஓடியான்ட்டானுங்க எல்லோரும். பார்த்தீங்கன்னா சூப்பராக செம்ம ஸ்பீடு ஃப்ரெண்ட்ஸ், லேகே கிடையாது. சரிங்களா, இப்போ ட்ரெண்டிங்கான எஃபெக்ட்லாம் இங்கே வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு நெட்டு ஸ்பீடாக இருக்கணும். சரிங்களா, அப்புறம் லென்ஸு நைட் கிளப்பு 2024 எஃபெக்ட்டு. ஸோ இது வந்து வீடியோ எஃபெக்ட்டு. வீடியோவில் என்கிட்ட ஃபோட்டோஸ் தான் இப்போ பண்ணியிருக்கேன். எல்லா எஃபெக்டும் ஒர்க் ஆகும். இப்போ வந்து நான் ஃபோட்டோ எஃபெக்ட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் ஃபோட்டோ எஃபெக்ட் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஏ பெயிண்டிங் இருக்குது, ஏஏ ஃபோட்டோஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் நான் ஒன்று கிளிக் பண்ணுறேன். ஸோ இது கிளிக் பண்ணுற ப்ரோ இருக்குது பார்த்தீங்கன்னா, சைபர் ஃபியூச்சர் கிளிக் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் அக்கௌண்ட்டு கேட்குதா, அப்போனா வெளியே வந்துடலாம். ஸோ அக்கௌண்ட்டு கேட்குது ஃப்ரெண்ட்ஸ். அக்கௌண்ட்டு பார்த்தீங்கன்னா லாகின் ஆகாது. சப்போஸ் நான் லாகின் ஆச்சுன்னா அது பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எஃபெக்ட்டு
ஒர்க் ஆகலை, ஒர்க் ஆகுது டெம்ப்ளேட்லாம் என்ன வந்து அக்கௌண்ட்டு கேட்குது. ஸோ இது வேணாம். இப்போது வந்து பாடி எஃபெக்டை கொடுத்து பார்க்கலாம். ட்ரெண்டிங்கில் இருக்கிறது. ஸோ எல்லாத்துக்கும் அக்கௌண்ட்டு கேட்டுச்சுன்னா நம்ம எதுவும் பண்ண முடியாது, அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதான் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ட்ரெண்டிங்காக இருக்கிறத வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன். நெட்டு கூட ஸ்பீடாக இருக்கும், அந்த டைமில் வந்து எல்லாமே வந்துடும். ஸோ இந்த ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்டில் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஏஞ்சல் விங்ஸ் இதை கிளிக் பண்ணுறேன். நான் சொல்லித்தரது எப்படி யூஸ் பண்ணுறது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஃபில்ட்ரு வந்து எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகுறது பார்க்கலாம். ஒரு 20 செகண்ட் எடுக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபில்ட்ரு வந்து அந்த உங்களோட ஃபோட்டோக்கு வந்து ஒரு அதுவே எடிட் பண்ணி கொடுத்துரும். மற்றபடி எல்லாமே ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, நீங்கள் வந்து அக்கௌண்ட்டு லாகின் பண்ண மட்டும் தான் அது கொடுப்பானுங்களோ. நான் வந்து சின்ன சின்னதாக எடிட்டிங் பண்ணேன், இல்லை டெக்ஸ்ட் எடிட்டிங்லாம் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் கேட்கல. வீடியோ எஃபெக்ட் மட்டும் தான் அக்கௌண்ட்டு கேட்குறாங்க. அங்கே பாருங்கள் பேக்ரவுண்டில் வந்துட்டான். அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ விர்ச்சுவல் அது என்னது சைஸு கலரு இது என்ன ஃபோன் கொடுத்து பார்க்கலாம். எஃபெக்ட் அது இதுன்னு ஓகே. இதுக்கு வந்து பாடி எஃபெக்ட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து எதுவுமே கேட்கல, அதாவது அக்கௌண்ட்டு கேட்கல, வீடியோ எஃபெக்ட் மட்டும் தான் கேட்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் வெளியே வந்துட்டு வீடியோ எஃபெக்ட் கிளிக் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒன்று ஒர்க் ஆகுதா பண்ணலாம். சிலது ஒர்க் ஆகும், சிலது வந்து அக்கௌண்ட்டு கேட்கும்னு நினைக்கிறேன். நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வேறு என்ன இது லாஸ்ட்டில் கிளிக் பண்ணலாம், கார்ட்டூன் ஃபோட்டோஸ். ஸோ பாருங்கள் மற்றெல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆகுது. நான் சொல்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா விபிஎன் போட்டிங்கன்னா நல்லா எஃபெக்டாக ஒர்க் ஆகுது, விபிஎன் போடலன்னா எஃபெக்ட் ஒர்க் ஆகுது. இதுதான் கான்செப்ட்னா ஏதாவது வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இது டாலி ஜூமிங்காக இது வந்து எடுத்து பார்க்கலாம். ஒர்க் ஆகுது, ஃபோட்டோவில் ஒர்க் ஆகுது, வீடியோவில் எப்படின்னு தெரில. ஸோ டெஸ்ட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. அப்போது எதுக்கு அக்கௌண்ட்டு கேட்டுது, எந்த எஃபெக்ட் நம்ம கிளிக் பண்ணோம், சும்மா கேட்டுதோ. ஸோ கிளிக் பண்ணியிருக்கேன். ஒரு ஒரு எஃபெக்டாக உங்களுக்கு நான் செக் பண்ணி காட்டுறேன். ஒர்க் ஆகுது, ஃபோட்டோஸில் ஒர்க் ஆகுது, வீடியோஸில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எங்கடா அது காணோம். இதுவும் டைம் எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களா. ஏன்னா நெட்டு இது வந்து நம்ம இந்தியாவில் தடை பண்ணியாச்சு. பாருங்கள் எஃபெக்ட் பயங்கரமாக ஒர்க் ஆகுது. அதனால் வந்து இது வந்து இந்தியா சர்வர் இல்லை, அதனால் வெளியூர் சர்வர் ஜப்பான் கொடுத்துருக்கேன். எல்லாம் சவுத் கொரியா ரெண்டுமே கொடுங்க, ஏன்னா அங்கே தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. கூகுளில் போட்டு பார்த்தேன் சரிங்களா. மற்றபடி சிங்கப்பூர்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சும்மா லாக் ஆகுது, எஃபெக்ட்லாம் தரமாக ஒர்க் ஆகுது சரிங்களா. இப்போ பாருங்கள் எத்தனை எஃபெக்ட் வச்சுருக்கேன். ஸோ இந்த எஃபெக்டை நான் டிலீட் பண்ணிடுறேன். டாலி ஜூமில் டிலீட் பண்ணிடுறேன். இந்த எஃபெக்ட் பாருங்கள் ஃபோட்டோஸு. ஸோ எக்ஸ்போர்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். 1080p வச்சுட்டேன். 60 fps வச்சுட்டு கீழே வந்து சைஸ் காட்டும், ஃபைல் சைஸு கொடுத்தீங்கன்னா வித்தவுட் மார்க்கெட் வித்தவுட் வாட்டர் மார்க்கோட வருது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஒர்க் ஆகுது, டன் கொடுத்தாச்சு. ஸோ அக்கௌண்ட் வந்து இப்போ கேட்கல. நீங்கள் இப்போ நான் வந்து வீடியோ கிளிக், ஸோ அதை கிளிக் பண்ணுறேன். ஒரு மினிமம் சைஸில் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லேகாக தான் இருக்கும் நான் பேசுகிறது, ஆனால் கரெக்டாக சொல்லி தருவேன் நான் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோ நான் கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து எஃபெக்ட் இருக்கும், எவ்வளோ ஆகணும் கீழே இருக்குது சரிங்களா. எஃபெக்ட்டை கொடுத்துட்டு வீடியோ எஃபெக்ட்டை கிளிக் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் டெஸ்ட்டு 150 கொடுத்து விளாட்னேன், செம்மையாக இருந்த ரியல் எஃபெக்ட். மிட்டா ப்ளஸ் நினைக்கிறேன், அது 2 நினைக்கிறேன். 150 ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ். கேமே கண்டிப்பாக டிவி தியேட்டரில் இருக்குது, ஃபஸ்ட்லேயே இருக்குது. இறங்கணும் வந்து உடனே. நம்ம வேறு மாரி விளாக்ஸ் யூடியூப் சேனல் போட்டிருக்கேன், நம்ம பேரை சொன்னீங்கன்னா 50 குறைப்பாங்க. இப்போ சரி கொடுக்கலாம். சவுண்ட் வேறு கேட்குது, அப்படியே ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எஃபெக்ட் கொடுத்தாச்சு, ஒர்க் ஆகுது.
இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம டெலீட் பண்ணுறோம். இப்போ மறுபடியும் வந்து பாடி எஃபெக்ட் கொடுக்கலாம். பேக்ரவுண்டில் வந்து என்னென்ன எஃபெக்ட்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இதை கொடுத்து பார்க்கலாம். ஆஹா, வேற லெவல் கைஸ். ஆனால் வந்து கரெக்டாக கட் பண்ணல. ஓகே, இதுவே ஓகே தான் நினைக்கிறேன். வேற 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 வேட்டக்கார இங்கே பாருங்க. ஆகா, இதெல்லாம் பார்க்குறேன் எஃபெக்ட் ஒர்க் ஆகுது. அக்கௌண்ட்டு கேட்கல ஃப்ரெண்ட்ஸ். இல்லை வீடியோ எஃபெக்டில் வந்து கேட்கல. திடீர்னு கேட்டுச்சுன்னா அது கேன்சல் கொடுத்துருங்க, வேறு வழி இல்லை. அதேமாரி நெட்டு உங்கள் மொபைல் டேட்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக காலி ஆகிடும். 1.5 GB ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷத்துல காலி ஆகிடும். கண்ட்ரிலேருந்து நம்ம விபின் போட்டிருக்கோம், அங்கேருந்து லோடிங் ஆகி தான் இங்கே எஃபெக்ட்டு லோட் ஆகுது நம்ம மொபைலில். அதனால் வந்து நைட் அன்லிமிட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு 5G வச்சுருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை. 4G வச்சுருக்கவங்களுக்கு பிரச்சனை. நான் 4G தான். இந்நேரம் என் மொபைல் டேட்டா ஒரு 400 MB காலியாக இருக்கும். ஜஸ்ட்டு எதுவுமே யூஸ் பண்ணல. ஆனால் லோடிங் ஆகுது பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்லாம், அதுக்கெல்லாம் உங்களுக்கு தான் நெட்டு பிடிக்கும். ஏன்னா இது ஒரு ஃபைல் சைஸ் ஒரு 1 MBன்னு வச்சுக்கோங்க இந்த எஃபெக்ட்டுக்கு. அது கேபியில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய எஃபெக்ட் ஒர்க் ஆகுது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை இதான் ட்ரெண்டிங்கில் போயிருக்குது. பட்டர்ஃப்ளை இது வந்து நீங்கள் நார்மலாக வீடியோ ஃப்ரண்ட்டில் இருந்தீங்கன்னா அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் பேக்ரவுண்ட் வந்து ரெக்கை முளைச்சிரும். அங்கே பாருங்கள், இப்போ உட்காந்துட்ருக்கேன், ரெக்கை வந்து மடிஞ்சிட்ருக்கு. சரி, அட்ஜஸ்ட்டில் கொடுத்து பார்க்கலாம். சைஸ் வந்து வரான் வெளியே வரான். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 1 எடிட்டிங் ஆப் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, இது வந்து CapCut நம்பர் 1. இதை தவிர வேறு டைன் மாஸ்டர் இருக்கான், அவனும் இந்த அளவுக்கு கொடுப்பானான்னு தெரில. இருந்தாலும் இவங்க வந்து ஒர்த்து. ஒரு மொபைலில் வந்து ஒரு பிசி லெவலுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க CapCut. லேப்டாப்லேயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சரிங்களா, வேறு என்ன டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை ஃபுல் டுட்டோரியல் நான் எல்லாம் ஃபுல் டூல்ஸாக தெரிஞ்சுக்கிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன். சரி, நான் கற்றுக்கிட்ட பேர் தான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். இதில் மூலியமாக நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இதில் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணால் என்ன லேக் ஆகுதுவோ அண்டு என்ன பிரச்சனை இருக்கோ ஃபுல் டீட்டெயில் நான் ஆராய்ஞ்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன் கைஸ். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போயிடுறேன். இப்போ மறுபடியும் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட் கிளிக் பண்ணுறோம். ஃபோட்டோ எஃபெக்டில் கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரோ காட்டுச்சுல, இப்போ வந்து ஃப்ரீ காட்டுது. ஸோ இந்த நம்ம கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டு கேட்குது. சரிங்களா, இதுமாரி ப்ரோ அண்ட் ஃப்ரீ கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அக்கௌண்ட் லாகின் பண்ணும்போது தான் ஒர்க் ஆகுது போல். சரிங்களா, நான் இப்போதைக்கு அக்கௌண்ட் லாகின் பண்ணல. சரிங்களா, இது வந்து வேறு மொபைல் வச்சுருக்கேன், ஃபோக்கோ மொபைல் வச்சுருக்கேன். Realme 2 Pro தான். நான் அதில் தான் லாகின் பண்ணி பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். சரிங்களா, மற்றபடி இந்த ஃப்ரீ எஃபெக்ட்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ காட்டுறேன். ஒரு எஃபெக்ட்டை பார்த்தா தரமாக இருந்தது. இன்ட்ரோலாம் பண்ணுறீங்கன்னா ஃபோட்டோ இன்ட்ரோலாம் அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ளே ஆகுது பார்த்தீங்களா, தரமாக இருந்தது. ஏதோ அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வர மாரி தெறிக்க விட்டானுங்க எஃபெக்டை. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்ல வரது எப்படின்னா, அந்த ப்ரோ கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட்டு கேட்கும். அதில் லாகின் டம்மி ஜிமெயில் வச்சுக்கோங்க, ஒரிஜினல்லாம் கொடுக்காதீங்க. சரிங்களா, டம்மியாக ஒரு லாகின் உங்களுக்காக ஜிமெயில் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் மட்டும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இவெண்ட் ப்ராசஸிங் செட் ஆகிடுச்சு. ஒருவேளை இந்த ஃபோட்டோவுக்கு செட் ஆகலையோ, இதில் ஆல்ரெடி நான் ஃபோட்டோ எஃபெக்ட்லாம் கொடுத்து வச்சுக்கிறேன், அதனால செட் ஆகலை. நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டம்மி ஒரு ஜிமெயில் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்லி அப்ளிகேஷன் மட்டும் லாகின் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. பர்சனல்லாம் கொடுக்காதீங்க. சரிங்களா, அதெல்லாம் தெரியாமல் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. யூடியூப்லேயே நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க, எப்படி ஜிமெயில் லாகின் பண்ணுறது, டம்மி லாகின் எப்படி யூஸ் பண்ணுறது. பாருங்கள். எப்பா வேறவல் அங்கே பாருங்கள், கண்ணாடி தோல் எப்படி செதஞ்சு வருது. வரலோட அந்த CapCut லாஸ்ட்டில் எண்டிங் இருக்கும். இவனை வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, உனக்கு கிளிக் பண்ணுங்க, அப்படின்னா ஃபோட்டோ கூட வந்துடுவான். டிலீட் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ வருங்க எஃபெக்ட் வருதா. அதனால் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஃப்ரீ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டு கேட்கும். நார்மலாக இங்கே கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டாக இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா எதுவுமே ஃப்ரீ இல்லாமல். ஸோ இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேன். சரிங்களா, ஸோ ஒன்னோட எஃபெக்ட் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது எஃபெக்ட் எப்படி இருக்குது, நல்லா தான் இருக்குது. சரிங்களா, ஸோ எங்கே பாருங்கள் எஃபெக்ட்டு தரமாக இருக்கா. பிக்சலாக உடஞ்சி அந்த இடமே காணாமல் போச்சு பாருங்கள் பேக்ரவுண்டு. என் ஃபோட்டோஸில் இருக்கிற உருவத்தை மட்டும் கட் பண்ணி பிக்சல். ஓகே, ஸோ அவ்வளோதான் கைஸ், இதான் பண்ணியிருக்கேன் வீடியோ. சரிங்களா பாய். ஸோ அடுத்த சந்திப்போம். வேறு என்ன டவுட்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஏதாச்சும் சொல்லுங்கள் கைஸ். கமெண்ட் பாக்ஸில் காலியாக தான் கிடக்குது. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா, அதான் ஒர்க் ஆகுது. 2 அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன்.
மறக்காமல் செக் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த வேலை சந்திப்போம். நான் உங்கள் விஜய். ஓகே, பை பாய்.